Hello everyone, welcome to 360 தமிழ். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனல் ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னதை நிறைய பேர் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு இந்த வீடியோல தெலுங்குல இந்த வருஷம் வெளியான மேன்ஷன் 24 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு சீரிஸையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹாண்டட் மேன்ஷனை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஈரின் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. நிறைய கேள்விக்கான பதில தேடி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். பதில் கிடைச்சிருச்சு, ஆனா என்னால இங்க இருந்து போக முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரி உங்களோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இங்கதான் மேன்ஷன் 24னு டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஈரின் அப்பாவை பத்தி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்டா இருப்பாரு. கடைசியா ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அந்த பொருளை தூக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாரு. இதெல்லாம் ஒய்ஃப்க்கு தெரிய வந்துதான் இப்போ உடம்பு முடியாம இருக்காங்க. இப்ப டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாங்க. கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, சீக்கிரமா பொண்ணு கிட்ட தகவலை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஈரினை காட்டுறாங்க. ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அப்போ கூட எந்தெந்த ஆபீசர்ஸ் எல்லாம் வேலை பார்த்தாங்க அப்படின்றத நெட்ல தேடி பாத்துக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி வெளியே வராங்க. ஆனா மீடியாட்கள் இருக்காங்கல்ல, நிறைய கேள்வி கேட்கறாங்க. உங்க அப்பா தேச துரோகியா மாறிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. என்னோட அப்பா தேச துரோகி எல்லாம் கிடையாது, நான் இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க. அப்பா கூட வேலை பார்த்தவங்கள பார்த்து பேசலான்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. உன்னோட அப்பா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவமா தான் பேசுறாங்க. பிரோஜனமா எந்த தகவலுமே தர மாட்டாங்க. இவங்களும் அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிஷன் மோசமா போய்கிட்டே இருக்கு, நீங்க ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட அப்பாவை பத்தி மத்தவங்க பேசுறத தாங்க முடியாம தான் என்னோட அம்மா இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. என் அப்பா மேல தப்பு இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்னோட அம்மா நார்மலா மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஜேபின்னு ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்பாவும் இவரும் ஒன்னதான் வேலை பார்த்திருப்பாங்க. அங்கிள் கடைசியா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரல, எங்க போனாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த பொருள் எத்ததுல இருந்து உன்னோட அப்பா ஆக்டிவிட்டியே சரியில்லை, எங்கேயோ ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கிள் நீங்களுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்னமா பண்ண முடியும், ஆதாரத்தை வச்சு தானே பேச முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. கடைசியா என்னோட அப்பாவோட போன் சிக்னல் ஒரு மேன்ஷன் தான் காட்டுது, அந்த மேன்ஷனுக்கு போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எழுதிட்டு இருக்க இவர் சடனா நிறுத்திடுறாரு. பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த மேன்ஷனை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அது ஒரு ஹாண்டட் மேன்ஷன்மா, அந்த இடத்துக்கு எல்லாம் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அங்கிள் நான் போக தான் போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. போலீஸ் வந்து பாக்குறாங்க. நீங்க அந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மேன்ஷனோட பேரை கேட்டோன்னே இந்த இன்ஸ்பெக்டரும் ஷாக் ஆயிடுறாரு. எங்களால அங்க வர முடியாது, அது ஒரு ஹாண்டட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸா இருந்துட்டு நீங்களே இப்படி பேசினா எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் இவங்களை நிறுத்தி பேசுறாரு. அந்த மேன்ஷன் அங்க இருந்த டைம்ல தொடர்ச்சியா நிறைய பேர் இறந்து போய்கிட்டே இருந்தாங்க. அங்க பேய் நடமாட்டம் எல்லாம் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ அங்க போறேன்னு நினைச்சனா அந்த எண்ணத்தை கைவிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் லைட்டா பயப்படுறாங்க. இருந்தாலும் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த மேன்ஷனுக்கு வந்துடுறாங்க. சிட்டிலாம் விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இந்த மேன்ஷன் இருக்கும். இப்ப வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இவங்களும் பயந்துகிட்டே நடக்கிறாங்க. மேன்ஷனுக்கு பக்கத்துல தனியா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளதான் இவங்க வந்திருக்காங்க. அங்க ஒரு நபர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹாண்டட் மேன்ஷன் யாருமே வர பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க மட்டும் என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இவர என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நான் வாட்ச்மேனா தான் இருக்கேன், யாருமே இந்த இடத்துக்குள்ள போயிடக்கூடாது இல்ல, நான் தான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து இந்த இடத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் இவங்களோட உண்மையான பேரை சொல்ல மாட்டாங்க, பொய்யான பேரை சொல்றாங்க. நான் ஜேர்னலிஸ்ட் தான், இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. பேய் பிசாஸ்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எல்லாம் அவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் தான், நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல பல வருஷமா இருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க பேசுறது ரைட்டர் பேசுற மாதிரி இருக்கு, எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ரைட்டர் கூட பழக்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டாரு. இருந்ததுன்னா இப்ப அந்த ரைட்டர் இல்லையான்னு கேக்குறாங்க. அந்த ரைட்டரை நீயோ நிச்சயமா கேள்விப்பட்டிருப்ப அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ரைட்டர் ரூம் நம்பர் 504ல தான் இருந்திருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரெக்கார்டர் மூலமா இந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரைட்டரோட பேரு ஸ்ரீமன் வச்சுப்போம். ஸ்ரீமன் ஒரு கதையை எழுதி பாக்குறாரு, சுத்தமா பிடிக்கல, நல்லா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி குப்பையில போட்டுறாரு. இதே மாதிரி நிறைய பேப்பரை போட்டு வச்சிருக்காரு. சரி சரக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப நிறைய சின்ன பசங்க பால் விளையாடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. பக்கத்துல சின்ன பசங்க இல்லன்னு தானே அந்த புரோக்கர் சொன்னா, என்ன விளையாடுற சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. என்னங்க நானும் குழந்தையும் தனியா இருக்கும், சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாங்க. வீட்டுல குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறதுனால கதையை எழுதவே முடியல, அதுக்காக தான் ஃப்ரீயா எழுதுறதுக்காக வந்திருக்கேன், பிரோஜனமா ஒரு கதை எழுதிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. வெளியே சவுண்ட் கேக்குதுல, என்ன எதுன்னு பாக்குறதுக்காக வெளியே போறாரு. யாருமே இல்ல. இவரும் திரும்பி உள்ள வந்துடுறாரு. அப்பதான் டைப்பிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகுது. இவர் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. தலைவலி வந்ததுனால மாத்திரை வாங்குறதுக்காக பக்கத்துல வந்திருக்காரு. அங்க மீரான்ற பொண்ணு தான் மாத்திரை எல்லாம் இவருக்கு தந்துட்டு இருக்காங்க. இவர் வரும்போது வேற ஒரு நபரும் மாத்திரை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே தனித்தனி கதையில வருவாங்க, அதனால இவங்க அப்ப டீடைலா சொல்றேன். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. மாத்திரையை போட்டு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மாத்திரையை போட்டு டைப்ரைட்டர் கிட்ட வராரு. பார்த்தா அது காணாம போயிருது.
இங்கதானே இருந்தது, அதுக்குள்ள எங்க போச்சு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. சரி எல்லா பக்கமும் தேடுவோம் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா டைப்ரைட்டர் ஒரு இடத்துல கீழே விழுந்த மாதிரி இருக்கு. கீழே விழுந்த டைப்ரைட்டர் ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல உன்னோட சாவு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் டைப் பண்ணிருக்கு. இத பார்த்து இவரும் ஷாக் ஆயிடுறாரு. ஒரு சின்ன பையனோட ஷூ இவர் மேல வந்து விழுந்திருக்கும். ஏதோ ஒரு சின்ன பையன் தான் போட்டிருக்கான்றது இவருக்கு புரியுது. எந்த வீடுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு வீட்டுக்கு வெளியே இன்னொரு ஷூ இருக்கு. இவன் வீடா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் கதவை தட்டிட்டு இருக்காரு. ஆனா உள்ள இருந்து யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்ல இருந்து ஒரு லேடி தான் கதவை திறந்து வெளியே வராங்க. சார் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பிரெக்னன்ட் லேடியா இருப்பாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஷூஸ்லாம் வைக்கிற கபோர்ட ஓபன் பண்ணிட்டாரு. நிறைய ஷூஸ் இருக்கு. இந்த வீட்ல நிறைய பசங்க இருக்காங்க போலியா அப்படின்ற மாதிரி அந்த ஷூஸ் எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணிடுறாரு. இப்பதான் வயசான ஒரு பெரியவர் இந்த இடத்துக்கு வராரு. உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஸ்ரீமன் பெருசா கண்டுக்க மாட்டாரு. நானே ரைட்டரு, என்கிட்டயே கதையா போன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. அதே மாதிரி அந்த ஷூஸ் எல்லாத்தையும் ஒரு குப்பை தொட்டில போட்டுறாரு. இப்ப ஸ்ரீமனும் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் பசங்க விளையாடுற சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துலயுமா அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பாக்குறாரு. இவர் குப்பை தொட்டில போட்டார்ல, அந்த கவர்லாம் இவரோட வீட்டுக்குள்ள இருக்கு. இது எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கதவு யாரோ தட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல சின்ன பசங்க தான் இருக்காங்க. அந்த சின்ன பசங்களை இவர் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. நீங்களா யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பசங்களாம் சேர்ந்து இவரை சாவடிச்சிருவாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரைட்டரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு குழந்தைங்கன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. குழந்தைங்களை திட்டுற மாதிரி தான் கதையில கூட எழுதியிருப்பாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த டென்ஷன்ல இருந்தவர் தனியா கதை எழுதுறதுக்காக வந்தாரு. எந்த கதையும் தோணலன்ற டிப்ரெஷன்ல தான் அவர் தூக்கு போட்டு இறந்து பண்ணாரு. அதுக்கு பின்னாடி இவங்களா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாமா இதெல்லாம் உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி அங்கிள் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்த இடத்துலயும் ஒரு ஷூ இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப ஈரனும் அவங்களோட வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சோட பொறுமையா கண் முழிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சின்ன பையனோட ஆவி இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க ஷாக் ஆன மாதிரி எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. நம்ம கற்பனையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டம்ளர் கீழே விழுந்த சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அம்மாக்கு பக்கத்துல இருக்க டம்ளர் தான் கீழே விழுந்திருக்கும். இன்னும் அம்மா பேச முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமா அப்பாவை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வராங்க. ஈரன் தான் ஆல்ரெடி வர சொல்லியிருப்பாங்க. நான் வெளியே போற வேலை இருக்கு, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரனும் நேரா வாட்ச்மேனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்க நிறைய சம்பவம் நடந்ததா சொன்னீங்கல்ல, வேற ஒரு சம்பவத்தை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் வேற ஒரு ரூம்ல நடந்த கதையை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மீரான்ற பொண்ணு சம்பந்தப்பட்ட கதையா தான் இருக்கும். இவங்களும் வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நியூஸ்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இவங்க ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து கால் வருது. உன்னை பத்தி மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டு தான் இருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப்லாம் செட் ஆகாது வேணான்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க கேட்காம காலை கட் பண்ணிடுறாங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆன ஒரு நபர் கூட இவங்க அஃபேர்ல இருந்துட்டு இருக்காங்க. அவர் போட்டோவை பார்த்துலாம் சிரிக்கிறாங்க. இப்ப இவங்களோட மருந்து கடைக்கு வந்து வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்ரீமன் இவங்க கிட்ட மருந்தெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாரு. இவங்க மட்டும் வேலை பார்க்க மாட்டாங்க. சுதான் ஒருத்தவங்களும் இவங்க கூட வேலை பார்ப்பாங்க. இப்ப சுதான்றவங்க கிட்ட இவங்க நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. நான் கொஞ்ச நாள் மட்டும் உன் வீட்டுக்கு வந்து தங்கிக்குவான்னு கேக்குறாரு. தாராளமா தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் சுதா இருக்காங்க பாத்தீங்களா, வாசல் வழியா உள்ள வராங்க. நீ அங்க இருந்தல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சுதா கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம பார்த்தது யாருன்ற மாதிரி இவங்களும் குழம்புறாங்க. நைட்டு நிறைய இவங்க வீட்டுல இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. கதவை திறந்தா இவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்காரு. கொஞ்சம் கோவமா வந்திருக்காரு. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் வீட்டுல இருக்கும் போது கால் பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீ கால் பண்ணது என்னோட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போகுது, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ அவ்வளவு சீக்கிரத்துல டைவர்ஸ் தரமாட்டா, கண்டிப்பா என்ன டார்ச்சர் பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் போட்டோம்ல, அந்த பிளானை வேணா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. இவரோட ஒய்ஃபை கொல்லாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. சரி சமயம் வரட்டும், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களும் வேகமா வந்து பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. ஈரின் முழிச்சிடுறாங்க. இவரையும் எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் எந்திரிக்கவே மாட்டாரு. சரி நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மீராவும் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டிருக்கோம். பாத்ரூம்க்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க முதுகுல யாரோ கை வைக்கிற மாதிரி தோணுது. இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. காலையிலயும் அந்த மாதிரி வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. இவங்களும் 2-3 டேப்லெட்டை போட்டுட்டு வேலைக்கு கிளம்பி வராங்க. அந்த இடத்துல பார்த்தா 2 போலீஸ் உட்காந்து இருக்காங்க. இவர் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. எதுக்கு கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவர் அவங்களோட ஒய்ஃபை கொலை பண்ணிருக்காரு. உங்க கூட அஃபேர்ல இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வீட்டுக்கு வந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க பாதியிலேயே வேலையில இருந்து வந்துடுறாங்க. நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி இவரை கேட்டுட்டு இருக்காங்க. இவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா, போலீஸ் உன்னை கடையில வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, யார் வந்து கேட்டாலும் என்ன மாட்டி விட்டுறதான்னு சொல்றாரு. உன்னை எப்படி மாட்டி விடுவேன், நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன், சீக்கிரமா குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வான்னு சொல்றாங்க. இவர் திரும்ப திரும்ப அதே டைலாக சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. கண்ணை வச்சு பார்த்தா வெளியே தான் அந்த நபர் நின்னுட்டு இருக்காரு.
வெளியே நிக்கிறாருன்னா உள்ள குளிக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இவங்க கதவு திறக்கலன்னு அந்த நபரும் கால் பண்ணிடுறாரு. ஏன் மீரா கதவை திறக்க மாட்டேற, கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவர் தான் உண்மை போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கதவை திறந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. உள்ள ஒன்ன மாதிரியே ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கதவை காமிச்சிடுறாங்க. யார் வந்தாலும் என்ன பத்தி சொல்லாத அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாய் ஃப்ரெண்டுக்கும் இதெல்லாம் கேக்குது. நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுத்திலோட பொறுமையா அந்த கதவை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அவனை அடிக்கிற மாதிரி போறாரு. ஆனா அதே இடத்துல நின்றுறாரு. எதுக்காக என்ன மாட்டி விட்டு அப்படின்ற மாதிரி இவங்கள பார்த்து கேட்கிறாரு. இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் அவர் ஒய்ஃப் எப்படி கொலை பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குற மீரா ரொம்ப பயந்துடுறாங்க. இங்க இருந்து தப்பிக்கணும்னு ஓட பாக்குறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இவங்களையும் சுத்தியில அடிச்சு சாவடிச்சிடுறாரு. மறுநாள் காலையில போலீஸ்லாம் வந்து இந்த இடத்த பார்த்திருப்பாங்க. அப்பதான் பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒரு விஷயம் நடந்தது. அந்த நபர் ஒய்ஃபை கொன்னோனே குற்ற உணர்ச்சியில தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அவரோட பாடியும் கண்டுபிடிச்சாங்க. அப்ப இங்க வந்தது யாரு, பேய் தான் கொலை பண்ணிருக்குன்னு சொல்றாரு. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா தப்பு பண்றதுக்கு முன்னாடி இருக்க தைரியம் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் இருக்காது. அதனால தான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணதுக்கு அப்புறம் பயத்துல தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இவ்வளவு என்ன போனவர் வரல அப்படின்னு யோசிச்சு பயத்துல இருந்தா. அதனால தான் அந்த டேப்லெட்டையும் எடுத்தா. மீரா நிறைய டேப்லெட் ஏத்தனால அவளுக்கு ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் வந்திருக்கு. இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறதா அவளே கற்பனை பண்ணி ரொம்ப பயந்துருக்கா. அவளை பேய்லாம் சுத்திலால அடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, பயத்துல அவளே தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. ஈரினும் நைட்டு வீட்டுக்கு வந்து அம்மா ஒரு பார்வை பாக்குறாங்க. சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சின்ன வயசுல அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டின ஞாபகம்லாம் வருது. இதெல்லாம் நினைச்சு பார்த்து சாப்பிடாம இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரினோ திரும்பி இந்த வாட்ச்மேனை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவர் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க கிட்ட இன்னொரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரவி அப்படின்ற ஒரு ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரவியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெட்டியை நெஞ்சோட அழுத்தின மாதிரி வச்சிருக்காரு. குடுங்க பெரியவரே அப்படின்ற மாதிரி புரோக்கர் கேட்கிறாரு. அவர்கிட்ட இவர் தரமாட்டாரு. அப்ப யார்கிட்டயுமே அந்த பெட்டியை தரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ரவியும் சொல்றாரு. இப்ப புரோக்கர் கிட்ட இவர் காசெல்லாம் தந்துடுறாரு. புரோக்கர் என்ன சொல்றாருன்னா பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. அந்த ரூம்ல ஒரு சாமியார் மந்திரம் தந்திரம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரூம் அப்படியே போட்டுட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ரவியும் கேட்டுக்கிறாரு. ஏற்கனவே ஒரு பெரியவரை காமிச்சாங்கல்ல, அந்த பெரியவரும் இந்த வீட்டுல உனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. இவர் பெருசா கண்டுக்காம கதவெல்லாம் சாத்திடுறாரு. ரவியோட அம்மா பேரு நளினி அப்படின்றது, அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் பொண்ணுக்கு நளினி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாரு. இப்ப நைட் எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கல்ல, பாட்டியோட கதையை எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவரும் சரின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நளினி இருக்காங்க பாத்தீங்களா, ஊருக்கே குறி சொல்ற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு படையல் மாதிரிலாம் போடுவாங்க. இவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் உடனே நடக்கும். அதே மாதிரி ஊர்ல யாருக்கு பேய் பிடிச்சாலும் சரி நளினி கிட்ட தான் கூட்டு வருவாங்க. நளினி இருக்காங்க பாத்தீங்களா, சோழி எல்லாம் உருட்டி அவங்களுக்கு அந்த பேயை போக வைக்கிறாங்க. சின்ன பையனா இருக்க ரவியும் இந்த விஷயத்தெல்லாம் பிரமிப்பா பாக்குறாரு. அம்மாக்கு உடம்பு முடியாம போயிருது, சாவர நிலைமைக்கு வந்துடுறாங்க. அம்மா சாக போறேன், நீ கவலைப்படாத, திரும்பி ஒரு ரூபத்துல வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரும் அம்மா வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட வெயிட் பண்றாரு. நீங்க எதுக்குப்பா உங்க அம்மாவை திரும்பி வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு இந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கும் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவரோட அம்மா நளினி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரும் பண்றாரு. ஆனா என்ன பண்ணாலும் சரி திரும்பி அம்மா வர வைக்க முடியல. சுதான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ரவியோட ஒய்ஃபா இருப்பாங்க. சின்ன பொண்ணு கிட்ட போய் இந்த கதையை சொல்லுவீங்களா, பேசாம படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெட்டியை ஓபன் பண்றாரு. ஒரு சுருக்கு பை தான் இருக்கு, அதுக்குள்ளதான் சோழி எல்லாம் இருக்கும். இப்ப பையனை பார்த்து அந்த சோழியை காட்டுறாரு. பையனும் அப்பா ஒரு மாதிரி வியடா பார்த்து சிரிக்கிறாரு. இவங்க வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்காக ஒரு வேலைக்காரி இருக்காங்க. சுதா இருக்காங்க பாத்தீங்களா, நான் வேலைக்கு கிளம்புறேன், அப்பா கூட பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, நளினி போட்டோவையே பார்த்துட்டு இருக்காரு. எங்க பசங்களை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்பிடுறாங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது போன் கால் வருது. யார்கிட்டயும் நிறைய காசு வாங்கியிருக்காங்க போல. அந்த நபர் ரொம்ப மோசமாலாம் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசினதை நினைச்சு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு மீரா வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் இவங்களோட ஃபேமிலி கஷ்டத்தை பத்தி சொல்றாங்க. ரவியால அம்மா இறந்து போனதை மறக்கவே முடியாது. திடீர்னு அவங்களோட ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பிரம்ம புச்ச மாதிரி மாறிடுவாரு. சரியா வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. அதை பத்தி தான் இவங்க ஃபீலிங்கா மீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே போக கூடாதுன்னு புரோக்கர் ஒரு ரூம் சொன்னார்ல, அந்த ரூமுக்கு தான் வராங்க. அந்த இடத்துல இவரும் நடுவுல உட்காந்து மந்திரம் தந்திரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சோழி அம்மா உருட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவரும் உருட்டிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடமே புகை மூட்டமா மாறுது. அம்மா இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. இவரும் அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுதாவும் நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒரு இடத்துல தனியா நின்னுட்டு இருக்காரு. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, பசங்க எங்கன்னு கேக்குறாங்க. இவரும் ஒரு இடத்துக்கு என் கூடிய வான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் இவர் பின்னாடியே நடந்து வராங்க. அந்த இடத்துல அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவரும் அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா சுதா அந்த இடத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல நளினி எல்லாம் இருக்க மாட்டாங்க. இவரோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ தான் உட்காந்து இருக்கா. அந்த பொண்ணு அம்மாவை மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்ப குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அவங்க அம்மாவை தான் பாக்குறாங்க. மருமகளே நீயும் பக்கத்துல வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல நீங்க இருக்க வேணாம், நான் ஒரு இடத்துல இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், அந்த இடத்துக்கு நீங்களும் வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் நடந்து அவங்க பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில வேலைக்காரியும் வேலையை பார்க்கறதுக்காக உள்ள வரா. அப்பதான் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தூக்குல தொங்குறது தெரிய வருது. பயந்தவ போலீஸ்க்குலாம் இந்த தகவலை சொல்லிடுவா. போலீஸ்லாம் வந்து என்ன ஏதுன்னு பாப்பாங்க. அந்த வேலைக்காரி மூலியமா எனக்கு இந்த புக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கை ஈரின் கிட்ட தரது. அந்த புக்ல அந்த சின்ன பொண்ணு வரைஞ்ச நிறைய டிராயிங்லாம் இருக்கு. அதை இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் கூட திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி நளினி சொன்னாங்கல்ல, அது ரவி மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த நபர் ஒரு இடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னார்ல, போலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவர் பொண்ணுக்கும் சொல்லியிருப்பார்ல. பொண்ணு இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆயிருப்பாங்க. பொண்ணு டைகிராம் வரைஞ்சிருக்காங்கல்ல, அதுல பாட்டியை தான் நிறைய டைகிராமா வரைஞ்சிருப்பாங்க. பொண்ணும் பாட்டியா அவளை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. பாட்டி மாதிரி பேசியிருப்பா. ஏற்கனவே ரவி குழப்பத்துல இருக்காருல, இதை நம்பியிருப்பாரு. இப்படிதான் இந்த குடும்பம் இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வாட்ச்மேனும் ஏத்துக்கிறாரு. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. இப்ப ஈரின் வீட்டுல தான் இருக்காங்க. பூஜை பண்ணவங்க தின்னூர்லாம் அம்மாக்கு வச்சு விடுறாங்க. இந்த நர்ஸும் அம்மாக்கு மாத்திரலாம் தரலாம்னு நினைக்கிறாங்க. தண்ணி புடிச்சிட்டு மாத்திரை இருக்க இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க இருந்த பாக்ஸ் காணாம போயிருது. எங்க போச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. என்ன ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பாக்ஸ் ஒரு இடத்துல நின்றுது. அதை எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்பதான் ஒரு பேயோட கால் இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க பயந்து விழுந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஈரினும் பக்கத்துல வந்து கேக்குறாங்க. இவங்களும் ஒரு பேயை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் தான் நம்ப மாட்டாங்கல்ல. கடைசி வரைக்கும் இவங்க சொல்றதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஈரினும் திரும்பி வாட்ச்மேனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வாட்ச்மேனும் புதுசா ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்டோரியில பிரீத்தின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் டான்சரா இருப்பாங்க. இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பதான் எதர்ச்சியா கண்ணாடியை பாக்குறாங்க. கண்ணாடி இவங்க மாதிரி ஆடாம வேற மாதிரி ஆடிட்டு இருக்கு. இவங்களும் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கண்ணாடியை பார்த்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்றாங்க. கண்ணாடியும் கரெக்டா அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கு. வேற ஒரு மூவ்மெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மூவ்மெண்டா பண்ணும்போது கஷ்டமான ஒரு மூவ்மெண்ட் பண்றாங்க. இவங்க பண்ணிடுறாங்க. கண்ணாடியால பண்ண முடியல. அதனால கண்ணாடி கோவத்துல கீழே விழுந்துருது. இவங்க இந்த இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. என்னடா இது கண்ணாடி விழலாம் வைக்குதுன்னு யோசிக்கிறாங்க. வேகமா கண்ணாடியை விட்டு தள்ளி போக பாக்குறாங்க. அந்த கண்ணாடியில கையை உடைக்குது. இவங்களுக்கு இந்த இடத்துல கை உடையுது. இது எல்லாம் இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். ஷாக்கிங்கா முடிக்கிறாங்க. இப்பதான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்த கனவு பத்தி சொல்றாங்க. இந்த கனவு தான் அடிக்கடி வருதுல, நீ தேவையில்லாம பாஸ்ட யோசிக்காத, அதனால தான் இந்த கனவுலாம் வருது. இப்ப நீ பிரெக்னன்ட்டா வேற இருக்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க காலை மட்டும் கேப்சர் பண்ண மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. கீழே ராஜு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இவங்களும் அந்த பேரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா ஒரு பாக்ஸ் மட்டும் யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு அழகான பொம்மை இருக்கு. இவங்க ஏற்கனவே நிறைய பொம்மை வச்சிருப்பாங்க. அந்த பொம்மைக்கு நடுவுல இந்த பொம்மையும் வைக்கிறாங்க. இப்ப ஈரினும் குழந்தையை செக் பண்றதுக்காக ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க. யாரோ போட்டோ கிளிக் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துல பார்த்தா யாருமே காணோம். இவங்க டிஸ்டர்ப்டா இருக்கிறது அந்த டாக்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. உன் ஹஸ்பண்டுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, நீ எதுக்காகமா பாஸ்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அதெல்லாம் விட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது தான் இவங்க போன்ல மெசேஜ் எல்லாம் வருது. இவங்கள போட்டோ எடுத்த மாதிரி தோணுச்சு பாத்தீங்களா, அந்த போட்டோஸ்லாம் இவங்களுக்கு யாரோ அனுப்பியிருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கால் பண்றாங்க. ஆனா எதிர யாருமே பேச மாட்டாங்க. இப்பதான் இவங்க வீட்டுல குழந்தை அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. குழந்தை அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. கட்டிலுக்கு அடியில இருந்து அந்த சவுண்ட் கேக்குது. இவங்களும் கட்டிலுக்கு அடியில குனிஞ்சு பாக்குறாங்க. ஒரு பொம்மை கிடைச்சது இல்ல, அந்த பொம்மை தான் அந்த இடத்துல இருக்கு. இவங்க அந்த பொம்மையை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள வேற எரிஞ்ச மாதிரி ஒரு கை அந்த பொம்மையை எடுத்துருது. இதை இவங்களும் பார்த்து பயந்துடுறாங்க. இப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பாக்குறதுக்காக வராங்க. அந்த சைக்கியாட்ரிஸ்டும் ஹிப்னடைஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இவங்களும் ரிலாக்ஸா படுத்துறாங்க. உங்க பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு கோயில்ல பரதநாட்டியம் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நபர் போட்டோ எடுக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் கோவமா அந்த நபரை நோக்கி வராங்க. இவர் பேரு ராஜு அப்படின்றது. கோவமா வந்தவங்க போட்டோஸ் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க ரெகுலரா பிராக்டிஸ் எடுக்கும் போது அவரும் வந்து போட்டோ எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே இவங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. லிவ் இன் மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே லிவ் இன்ல இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பிரெக்னன்ட்டாவும் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த கருவை கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் வேணாம், நம்ம குழந்தையை பெத்துக்கலாம்னு சொல்றாரு. இவங்கள பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியத்துல பெருசா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். நான் பரதநாட்டியத்துல ஏதாவது சாதனை பண்ணும், அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைலாம் எனக்கு வேணாம், நான் குழந்தைய கண்டிப்பா கலைக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் மாதிரி வருது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒன்ன போய் லவ் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி அவரும் கோவமா கிளம்பி போயிடுறாரு. ஆசையே இவங்களுக்காக பொம்மை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த பொம்மையும் போட்டு தான் போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்னும் 2-3 செஷன் மட்டும் வாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பயும் யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இப்ப நைட்டு நேரம் வீட்டுக்கு வராங்க. சவுண்ட் கேக்குது. கரண்ட் வேற இல்ல. இவங்க டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு போட்டோ வருது. அந்த ராஜு இறந்த மாதிரி தான் ஒரு போட்டோ வருது. இத பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப குழந்தை அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குதுல, ஒரு இடத்துக்கு வந்தா ஒரு குழந்தையே இருக்கு. இவங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள குழந்தை காணாம போயிருது. இப்ப
கண்ணாடி கிட்ட இருந்து சவுண்ட் வருது. அந்த இடத்துக்கு வந்தா ஒரு சின்ன பொண்ணு தான் கண்ணுக்கு தெரியுதா. என்ன எதுக்காகமா சாவடிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்கா. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது ராஜு பக்கத்துல தெரியுறாரு. பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேரையும் பார்த்து இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இவங்களை அட்டாக் பண்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. மறுநாள் காலையில அவளோட பாடி தூக்குல தொங்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஈரின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிரெக்னன்ட் ஆனாங்கல்ல, அந்த டைம்ல இவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்திருக்கும். டாக்டர் கிட்ட இவங்க ராஜுவை பத்தி முழுசா சொல்லிருக்க மாட்டாங்க. ராஜு சண்டை போட்டு போனாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு லாரி இடிச்சு இறந்து போயிருப்பாரு. ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ்ல ராஜுவை பத்தின ஞாபகம்லாம் வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணும். இதுக்கப்புறமும் முடியாதுன்றதுக்காக தான் இவங்க தூக்குல மாட்டி இறந்து போயிருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆட்டோல வீடு வந்து சேர்றாங்க. செக்யூரிட்டி என்ன பண்றாருன்னா சிசிடிவியை காட்டுறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு டீடைலா காட்ட மாட்டாங்க. இவங்களும் சிசிடிவி வீடியோலாம் செக் பண்றதுக்காக வராங்க. செக் பண்ணி பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. ஈரன் வீட்டுக்குள்ள சில ஆட்கள் பூந்திருக்காங்க போல. அப்பாவோட ரூம்ல இருக்க எல்லா பொருளுமே கலைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. இவங்க ஒவ்வொரு பொருளா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாக்கு ஒரு டயகிராமா வரைஞ்சு தந்திருப்பாங்க. அந்த டயகிராம் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாங்க. அப்பா கூட பேசின விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்பா முக்கியமான பொருள்லாம் ஒரு இடத்துல மறைச்சு வைப்பாரு. அந்த இடம் இவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல செக் பண்ணா ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில இருக்கிறத படிக்கிறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏதோ தகவல் தான் இருக்கு. அந்த தகவல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டவரை இந்த மேன்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு தான் நைட் நேரம் வராது. சில விஷயங்கள்லாம் தேடி பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுலயும் மேன்ஷன் 24 போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மேன்ஷன் 24 செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஈரினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரின் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினை தடுக்கிறாரு. உள்ள போகாத, உனக்கு பெரிய ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க தான் அதை நம்ப மாட்டாங்கல்ல. இவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பூட்டு போட்டுருக்கு. இவங்களும் பூட்டை உடைக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால அந்த பூட்டை உடைக்க முடியல. சரி, நம்ம வாட்ச்மேன் கிட்டே கீயை வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி வாட்ச்மேனை பாக்குறதுக்காக வராங்க. வாட்ச்மேன் சமையல் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. வாமா, என்கிட்ட சொல்றதுக்காக இன்னும் ஒரே ஒரு கதை தான் இருக்கு. இந்த கதையை விட்டு எனக்கு சொல்றதுக்கு எந்த கதையுமே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த கதையை ஆரம்பிக்கிறது. லில்லி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் மாத்திரை வாங்க வந்த மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப லில்லி என்ன பண்றாருன்னா பொண்ணோட முகம் மாதிரி ஒன்னு ரெடி பண்றாரு. ஜெசின்ற மாதிரி பேரும் வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பொம்மை இவர் ரெடி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ரூம் குறையாது. அது பெரிய ஃப்ரீசர் ரூம் மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா மனுஷங்களோட பாடி இருக்கு. ஆக மொத்தத்துல இவர் ரெடி பண்ணது ஒரு உண்மையான பொண்ணு அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது. இப்ப நிறைய பீஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் துண்டு துண்டா நறுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. ஒரு ஆப்பிரிக்கன் தான் நின்னுட்டு இருக்கான். இவர் கறி அவன் கிட்ட தராரு. அவன் பதிலுக்கு நிறைய காசு தரான். இவர் அந்த காசை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இப்ப இவர் சாப்பிடுறதுக்காக சமையல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அந்த மனுஷ கறியை வச்சுதான் ஒரு டிஷ் ரெடி பண்றாரு. நைட்டு நேரம் லில்லியும் கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. விலை மதுகள்லாம் லைனா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. யாரும் செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி ஒருத்தங்க நிக்கிறாங்க. நீ வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவங்களும் இவர் கூட வந்துடுறாங்க. உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. சுல்தானா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நிறைய மாஸ்க் எல்லாம் வச்சிருக்காருல, அதுல அந்த ஜெசியோட முகத்தை இவங்களும் பாக்குறாங்க. பக்கத்துல வந்து தொடுற மாதிரி பண்றாங்க. தொடாம பாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. என்னோட ஃபேஸ் மாதிரியும் ஒரு மாஸ்க செய்யுங்க அப்படின்ற மாதிரி சுல்தானா சொல்றாங்க. அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி லில்லியும் சொல்றாரு. லில்லி ஒரு டிஷ் ரெடி பண்ணாரு பாத்தீங்களா, இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஊட்டி விடுறாரு. சாப்பிட்ட இவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருது. எதை வச்சு ரெடி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்ரெட் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்போ இவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் தரலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்திட்டு இருக்காரு. எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் குடிக்கலாம், தப்பு இல்லைன்ற மாதிரி இவரும் வற்புறுத்தி குடிக்க வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா தெரியாம இவங்க சாரி மேல எல்லாம் பட்டது. நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. இவரும் மாத்துறதுக்காக இவரோட ஷர்ட்டை தந்துடுறாரு. இப்ப அந்த ஷர்ட்டை போட்டு வராங்க. இவர்கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி பெட்ரூம் வந்துடுறாங்க. ரொமான்ஸ் பண்ணலாம்னு இவர் ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் சுல்தானாவோட கண்ணுக்கு ஒரு பேய் தெரியுது. இத பார்த்தோன்னே செம்மையா பயந்துடுறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அந்த இடத்துல ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரு பார்க்கும்போது யாருமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா திரும்ப திரும்ப இவங்க கண்ணுக்கு பேய் தெரியறதுனால இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்பதான் லில்லிக்கும் ஒரு ரூம்ல இருந்து வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. நீ இங்கே இரு, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த ரூம் வராரு. அங்க ஜெசியோட ஆவி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆவியை இவரோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா சாவடிக்குது. இந்த விஷயத்தெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து சுல்தானாவும் பார்த்து பயந்துடுறாங்க. கண்ணுக்கு எதிர பேய பார்த்துட்டாங்கல்ல, அதனால சுல்தானுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். காலையில போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நியூஸா வந்திருக்கு. அந்த நியூஸ் எல்லாம் இந்த வாட்ச்மேனை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காரு. இப்பயாவது நான் சொல்றதை கேளுமா, அந்த மேன்ஷனுக்குள்ள போனா உயிரோட வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க எதுவுமே பேசாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பயாவது நான் சொல்றதை நம்புறியான்னு கேக்குறாரு. இல்ல, இதுக்கான பதில தேட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இங்கதான் 5th எபிசோட் முடியுது. சுல்தானா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்களும் சுல்தானாவை பத்தி விசாரணை பண்ணி பாக்குறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு டீடைலா காட்ட மாட்டாங்க.
அதே மாதிரி பழைய நியூஸ் பேப்பர்லாம் லைப்ரரியில இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பழைய நியூஸ் பேப்பர்லாம் ஒண்ணா வச்சு சில தகவல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரின் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. சுல்தானாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரஷ்யாவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யா யாருன்னு பாத்தீங்கன்னா சுல்தானாவோட தங்கச்சியா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே விலை மதுவா தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த லில்லி இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் ஒரு நாள் ரஷ்யாவை கூட்டு போயிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் விலை மதுவை டார்கெட் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், விலை மதுவை தேடி யாருமே வரமாட்டாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாரு. ஜெசின்னு ஒருத்தங்களுக்கு பேர் கொடுத்தாரு பாத்தீங்களா, ரஷ்யாவுக்கு தான் இவர் அந்த மாதிரி பேர் கொடுத்திருப்பாரு. இப்பதான் வேற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவர் ரஷ்யாவை கூட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இவங்களும் பக்கத்துல இருந்து கவனிச்சிருப்பாங்க. ரஷ்யா வரலன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க. ஆனா போலீஸ் பெருசா விசாரணையே பண்ண மாட்டாங்க. இவங்களும் கடைசியா கூட்டு போன நபர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் பிளான் பண்ணி இவரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. தங்கச்சியை சலையா பார்த்தோம்னா ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்காக தான் தொடுற மாதிரி வந்திருப்பாங்க. அவர் தொடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க இருக்கும் போதே டெலிவரி எல்லாம் பண்ணிருப்பாரு. அதை இவங்க மறைஞ்சிருந்து பார்த்திருப்பாங்க. என்ன டெலிவரி பண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் மனுஷ கறி எல்லாம் வித்துட்டு இருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களோட தங்கச்சி கூட இவங்க பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இவங்க பாத்ரூம் போகும்போதே கொஞ்ச நேரத்துல சவுண்ட் கேட்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் போகும்போது பின்னாடி இருந்து இவரை அடிச்சு சாவடிச்சிருவாங்க. பேஷண்ட் மாதிரி இவங்க சும்மா தான் நடிச்சிருப்பாங்க. ஒரு மாசம் மட்டும் மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு ரிலீஸ் ஆயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவங்களே ஈரின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஈரின் ஸ்டார்டிங்கே ஜர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க. நீ உண்மையான ஜர்னலிஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு, எனக்கு ரூம் நம்பர் 24 கீ மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு இவங்க கிட்ட கீயை தந்துடுறாரு. நீ போயிட்டு உயிரோட வந்துட்டனா பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் கீயை வச்சு லாக் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. அந்த ரூமே வெறிச்சோடி இருக்கு. நடுவுல ஒரு சவப்பெட்டி மட்டும் இருக்கு. இவங்களும் அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அடியில போற மாதிரி ஒரு வழி இருக்கு. இவங்களும் அடியில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது கையில இருக்க கயிறு இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல மாட்டிக்குது. மாட்டினதை இவங்களும் எடுத்துடுறாங்க. அந்த இடத்துல வேற ஒரு கயிறும் மாட்டிருக்கு. இத பார்த்து இவங்க செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இவங்க கையிலேயே இவங்க கயிறை கட்டியிருப்பாங்க. அப்பாக்கும் இதே கயிறை இவங்க கட்டி விட்டுருப்பாங்க. இது அப்பாவோட கயிறை தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்த அடிச்சு உடைக்கிறாங்க. அங்கதான் அப்பாவோட பாடி கிடைக்குது. அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் வாட்ச்மேனும் சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராரு. இவ்வளவு நாள் என்கிட்ட நல்லா நடிச்ச, உன் உண்மையான அடையாளம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் போக கூடாதுன்னு சொன்னார்ல, அதே மாதிரி ஜிஎப்பியும் போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க ரெண்டு பேருமே இவரோட ஆட்களா தான் இருப்பாங்க. கதை சொல்லி பயம்புத்தியே உன்னை அனுப்பிடலான்னு பார்த்தேன். இப்ப பாரு உன்னோட உயிரே போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஈரினும் இவரோட உண்மையான அடையாளத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. என் பேர் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேக்குறாரு. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டாங்க. இவரை பத்தியும் இவங்க தேடி தெரிஞ்சிருப்பாங்க. நான் இங்க வந்தோன்னு உனக்கு பயம் வந்திருக்கு, அதனால தான் என் வீட்டுக்கு ஆட்கள் அனுப்பியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சிசிடிவில ஆட்கள் வந்துட்டு போனது தான் பதிவாயிருக்கும். ஆட்கள் வீட்டுல ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்திருப்பாங்க. ஆனா என்னோட அப்பா எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நைட் நேரத்துல இவரை செக் பண்றதுக்காக வருவாங்க. நைட் நேரம் மட்டும் இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துக்குள்ள போயிடுவாரு. ஆட்களை வச்சு தோன்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க மறைஞ்சிருந்து கவனிச்சிருப்பாங்க. ஏதோ நீங்க இருக்கிறது என்னோட அப்பா கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்காக தானே என்னோட அப்பாவை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேரு சீதாராம் அப்படின்றது சத்யராஜோட சீனியரா இருப்பாரு. சத்யராஜும் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல புதையல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கவர்மெண்ட் கிட்ட இதை சொல்ல வேணாம், நம்மளே எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கு சத்யராஜ் ஏத்துக்க மாட்டாரு. இல்ல நான் போலீஸ் கிட்ட போறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள இவர் என்ன பண்றாருன்னா ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணிடுறாரு. இப்பயும் சத்யராஜ் ஜேபி கிட்ட கொடுத்து நீ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஜேபி என்ன பண்றாருன்னா சீதாராமுக்கு பக்கத்துல வந்து சிரிக்கிறாரு. இவரும் இவரோட ஆளா தான் இருப்பாரு. சத்யராஜ் யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்றதுக்காக இதே இடத்துல அடக்கம் பண்ணிடுவாங்க. அவர் திருடிட்டு ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான கதையை கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஏற்கனவே இது ஹாண்டட் பிளேஸ்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்திருப்பாங்க. அது இவங்களுக்கு வசதியா போயிருக்கும். உண்மை தெரிஞ்ச உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, இப்ப உண்மை உனக்கும் தெரிஞ்சிருச்சு, நீயும் சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ஆட்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரும் சீக்கிரமா கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி இவங்களை பயங்கரமா காயப்படுத்துறாங்க. இவங்க அடி வாங்கி காயப்பட்டு தான் விழுந்திருப்பாங்க. இதுதான் ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்பதான் அந்த இடத்துல வித்தியாசமா ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல சத்யராஜ் இருக்காரு பாத்தீங்களா, ஆவியே இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்பாவும் பக்கத்துல வந்து பொண்ணை எழுப்பிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு உடம்புக்குள்ள இவர் வந்துடுறாரு. ஆட்கள்லாம் அடிக்கிறதுக்காக வராங்க. இவங்க ஆட்கள் எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. குறிப்பா இவங்க ரெண்டு பேரை போட்டு பயங்கரமா அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல இன்னும் அம்மா அசைவே இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பாவோட ஆன்மாவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்பாவை பார்த்தோன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாஸ்க் எல்லாம் கழட்டிடுறாங்க.
நடக்க முடியாம இருந்தாங்கல்ல, இப்ப நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேகமா ஹஸ்பண்ட பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்தை விட்டு மறைய ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்ப பொண்ணை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்பதான் சத்யராஜ் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க 2 பேரை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரின் கண்டுபிடிச்சு சொன்னாங்கல்ல, அதனால ஈரினுக்கு மெடல்லாம் தராங்க. இப்ப அந்த இடத்துல தோன்ற வேலை எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க. ஈரினும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வயசானவர் பேய் இருக்குன்னு சொல்லிருப்பாரு. இவங்க நம்பாம போயிருப்பாங்க. இப்பயாவது நம்புறியா அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. இப்ப தோன்ற வேலை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இவங்களுக்கு ஒரு காயின் கிடைக்குது. அந்த காயின் பார்க்க கோல்டு காயின் மாதிரி இருக்கு. இவங்க இந்த காயின் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தள்ளி இருக்க ஆட்கள் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சட்டுன்னு ஒரு உருவம் ஈரின் அங்க இருந்து தூக்கிட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஆட்களும் வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல காயின் மட்டும் தான் கிடைக்குது. ஈரினை காணோம். இதோடயே இந்த சீரிஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.